வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை அருகே 16 வயது சிறுவன் ஜீவ ஜலசமாதி அடைந்ததாக கூறும் பெற்றோர். சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவு. சித்திரை திருவிழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து பக்தி பரவசம். நாகையில் வேர்க்கடலை அறுவடை செய்யும் பணி தீவிரம். உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. நெல்லையில் 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஓசூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கான கோடை கால கால்பந்தாட்ட போட்டி. மாநில அளவிலான போட்டியில் கேரள அணி வெற்றி பெற்று அசத்தல். திருவண்ணாமலை அருகே ஜீவ ஜல சமாதி அடைந்ததாக கூறப்பட்ட சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த படவேடு அருகில் உள்ள ராமநாதபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது 16 வயது மகன் தன நாராயணன் கடந்த மாதம் 24ஆம் தேதி வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த சிறுவன் தன நாராயணன் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர் என்றும் அவரது பெற்றோர் சிறுவன் தன நாராயணன் ஜீவ ஜல சமாதி அடைந்து விட்டதாக கூறி கிணறு போன்ற தொட்டியில் சிறுவனின் உடலை வைத்து வழிபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டுள்ளார். நாகையில் வேர்க்கடலை அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் மணல் பாங்கான பகுதிகளிலும் கடற்கரை பகுதிகளிலும் விவசாயிகள் வேர்க்கடலை சாகுபடி செய்தனர். குறுகிய கால பயிரான வேர்க்கடலை வருடத்திற்கு 3 முறை பயிரிடப்படுகிறது. அதன்படி கடலோர பகுதிகளான வேட்டைக்காரநெருப்பு, புதுப்பள்ளி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம், கோவில்பத்த உள்ளிட்ட 5000 ஏக்கர் நிலங்களில் வேர்க்கடலை பயிரிடப்பட்டிருந்தது. தற்போது அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை வியாபாரிகள் எண்ணெய்க்காகவும் உணவிற்காகவும் வாங்கிச் செல்கின்றனர். நல்ல விளைச்சல் கண்டுள்ள போதிலும் உரிய விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள வேர்க்கடலை விவசாயிகள் தமிழக அரசு உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயல்னால எங்கள் ஊர் ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது. வாழ்வாதாரமே இழந்துட்டேங்க. நாங்கள் வாழ்வாதாரம் இழந்த நிலையில் மரம், கொடி, செடி எல்லாமே இழந்து விட்டது. தென்னை மரம், மாமரம் எல்லாமே இழந்து விட்டது. அந்த மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வேர்க்கடலை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறோம். அறுவடை செஞ்ச பொருளுக்கு உரிய விலை இல்லாத காரணத்தினால இதை அரசே கொள்முதல் பண்ணி அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணணும். இந்த 5 மாதங்களுக்கு முன்னால் அடித்த கஜா புயலினால் எங்களுடைய கிராமம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. தென்னை மரம், மாமரம், முந்திரி போன்ற பணப்பயிர்கள் அத்தனையும் அடியோடு அழிந்து விட்டன. அதனால் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த விழுந்த மரங்கள் எல்லாம் அவங்க அகற்றிவிட்டு மீண்டும் விவசாயத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். தற்காலிகமாக நிலக்கடலை சாகுபடி செய்கிறோம். சாகுபடி இங்கே அறுவடை பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் அதுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. இந்த அரசு அதுக்கு தலையிட்டு விவசாயிகள் வரக்கூடிய விவசாய பொருள் அத்தனைக்கும் சரியான விலை கிடைக்க அரசு நிர்ணயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலூரில் கோடை வெயில் காரணமாக முந்திரி பூக்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த
அழகப்ப சமுத்திரம் பகுதியில் அதிக அளவில் முந்திரி பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக முந்திரி பூக்கள் கருகிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் முந்திரி பழங்களின் உற்பத்தி குறைந்து முந்திரி சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்தி முந்திரி சாகுபடி செய்யப்படுவதால் மேலும் கூடுதல் பணச்சுமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயிகள் தற்போது இயற்கை முறை விவசாயத்தை நாடி வருகின்றனர். நெல்லையில் வெண்டைக்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததை அடுத்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர், பணக்குடி, லெப்பைக்குடியிருப்பு, சிலத்திக்குளம், வில்வனம்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது வெண்டைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது வெறும் 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கடும் வேதனைக்குள்ளாகி உள்ளனர். வெண்டைக்காய் பறிக்கும் கூலி கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தருமபுரியில் வால் கத்திரிக்காய்க்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, புலிகரை, சோமன அள்ளி, மாரண்ட அள்ளி, காடுச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வால் கத்திரிக்காய் பயிரிடப்பட்டு வருகிறது. சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள இந்த வால் கத்திரிக்காய் தற்போது காய்ப்பு பருவத்திற்கு வந்துள்ளது. 1 ஏக்கரில் வாரத்திற்கு 2 டன் வரை அறுவடை செய்யப்படும் இந்த கத்திரிக்காய்கள் தற்போது நல்ல விலைக்கு விற்பனையாகிறது. இங்கு விளையும் வால் கத்திரிக்காய்கள் கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. 1 கிலோ வால் கத்திரிக்காய் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தற்போது காய் பிடிக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் செடிகளில் கயிறு கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் உருடையார்புரத்தில் பிரதான தொழிலாக விவசாயத்தை மக்கள் செய்து வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் கால்நடை வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதிகளில் உள்ள ஆடுகள் கடந்த சில நாட்களாகவே மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. ஆடுகளின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை தெரிந்தபாடில்லை. இப்பகுதியில் இதுவரை 15 ஆடுகள் மர்மமான முறையில் பலியாகி உள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி வாசிகள் இச்சம்பவத்தை கண்டறிந்து தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 16 ஆடு போயிட்டு அதே மாதிரி விச வச்சு கொண்டுட்டாங்க. இப்போ ஒரு 16 ஆடு போயிட்டு அதை நீங்க நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் என்னன்னு தெரியணும். ஆனா இது பொதுமக்கள் இதை வச்சு தான் நன்மை பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மேலும் மேலும் இப்படி வளர்ந்துக்கிட்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து காவல்துறை அதிகாரி அதை என்ன தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். ஆடுகள் மர்மமான முறையில் இறந்துட்டு வருது. கடந்த 26/3/2019 14 ஆடு, இன்னைய தேதியில் ஒரு 15 ஆடு, மொத்தம் 30 ஆடு இறந்துருக்கு. இது சம்பந்தமாக ஏற்கனவே புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது விவசாயிகள் இந்த ஆடுகள் நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்கு. இது மேல் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்தபடியாக கலெக்டர் மூலமா நாங்கள் ஒரே நடவடிக்கை எடுக்க போறோம். ஈஸ்டர் பண்டிகை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்தனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். சாம்பல் புதன் அன்று தவக்காலத்தை தொடங்கும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறும் வகையில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து வேண்டுதல் செய்கின்றனர். பின்னர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்ட நாளை புனித வெள்ளி என கடைபிடிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். அதன்படி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நேற்று ஈஸ்டர் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பனிக்கன்குப்பத்தில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தை மரியா ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் திருமுழுக்கு, வார்த்தைகளை புதுப்பித்தல், நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறை வேண்டல் செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே துக்காப்பேட்டை பகுதியில் உள்ள புனித அருளானந்தர் தேவாலயத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நடைபெற்றது. அருள் தந்தை அந்தோனி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பங்குத்தந்தை ஆண்டனி, உதவி பங்குத்தந்தை பேபின் தாமஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலியை நடத்தினர். இதில் திருப்பலி மற்றும் அருட்சாதனங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் சிறப்பிக்கப்பட்டனர். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நேப்பல் பகுதியில் உள்ள விசுவாசம் ஜெப தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். எங்களோடு நீ பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒரு வீணாய் போகாதபடிக்கு திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் பகுதியில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஈஸ்டர் பெருநாள் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்படும் காட்சியை இளைஞர் இயக்கத்தினர் நாடகமாக நடித்து காட்டினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பங்குத்தந்தை சைமன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். புனித பவுல் அடிகளார் மிகவும் தெளிவாக சொல்வார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்மளுடைய நற்செய்தி வீண் என்று சொல்வார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள புனித சேவியார் ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆலய ஆயர் நசரேன் சூசை தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சி தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு வழிபாடு செய்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருவள்ளூர் அருகே ரிவ் மினிஸ்டரிஸ் திருச்சபையில் நடைபெற்ற ஈஸ்டர் திருநாள் சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த சோழவரம் பகுதியில் அமைந்துள்ள ரிவ் மினிஸ்டரிஸ் திருச்சபை இங்கு ஈஸ்டர் திருநாளை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை உற்சாகமாக கொண்டாடினர். கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பெரிய முத்தியம்பட்டியில் பெரியாச்சி மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பூலாம்பட்டியில் உள்ள ஆற்றிற்கு சென்று தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பம்பை உடுக்கை மேளத்திற்கு ஆடியபடி ஊர்வலமாக கோவிலை சென்றடைந்தனர். இதில் பெண்கள், குழந்தைகள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் அன்னதானம், தண்ணீர் போன்றவற்றை வழங்கினர். நவ கிரக ஸ்தலங்களுள் செவ்வாய் கிரகத்திற்கான தலமாக கருதப்படுவது வைத்தீஸ்வரன் கோவில். இந்த கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமியை தரிசிக்க ஆண்டுதோறும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை வருவது வழக்கம். இந்த ஆண்டு அக்கோவிலுக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். அவர்களுக்கு வழி நெடுகிலும் அன்னதானம், தண்ணீர் போன்றவற்றை பொதுமக்கள் வழங்கினர். இந்த கோவிலுக்கு திருச்சி, தஞ்சையை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். இரவு முழுவதும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மறுநாள் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வைத்தியநாத சுவாமியை வழிபடுவர்.
மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் கோதண்டராமர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீராம நவமி பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு தினமும் கோதண்டராமர் வெவ்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவின் நிறைவாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவினை ஒட்டி கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பொன்னேரி அருகே உள்ள கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவாயர்பாடியில் பழமை வாய்ந்த கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அனுமந்த வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பட்டாச்சாரியர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மேளதாளம் முழங்க எம்பெருமான் ஆலயத்தில் பிரகார உலா சென்றார். தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை கோவிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் சரண கோஷங்களை எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முருகன் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேவக்கோட்டை ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலின் சித்திரை மாத பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர், லட்சுமணன் மற்றும் தேவி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா வந்த சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மையான வரலாற்று ஸ்தலம் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்த சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த 108 திவ்ய தேசங்களுள் முதன்மையானதும் பெருமாள் ரணசிங்க அவதாரம் எடுத்ததுமான திருத்தலம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில். இக்கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நிறைவு விழாவை ஒட்டி நேற்று இரவு புஷ்ப பல்லக்கு நடைபெற்றது. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் வைடூரிய அணிகலன்கள் உடைகள் அணிந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பாரம்பரியமான நிலாச்சோறு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நிலாச்சோறு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் போது அழகர் ஆற்றில் இறங்கிய மறுநாள் இந்த நிலாச்சோறு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவின் போது உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வைகை ஆற்றில் அமர்ந்து நிலா வெளிச்சத்தில் விடிய விடிய உணவு உண்பார்கள். இதில் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் வந்து கோலாகலமாக கொண்டாடினர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இலங்கை குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் ஆன்மா சாந்தியடைய மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 8 இடங்களில் நிகழ்ந்த வெடிகுண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும், இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தீவிரவாத சம்பவம் நிகழாமல் இருக்கவும் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி இலங்கையில் அமைதி நிலவ இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆரணி அருகே நடைபெற்ற காளை விடும் திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் உற்சாகமாக காளைகளை அடக்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் காளை விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநில காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசலில் காத்திருந்த இளைஞர்கள் காளைகளை அடக்கி மகிழ்ந்தனர். இந்த விழாவை காண ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். அரசு சார்பில் மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. கடம்பூர் மலைப்பாதையில் மரவள்ளி பாரம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதி வழியாக மரவள்ளி கிழங்கு ஏற்றி வந்த லாரி மல்லியம்மன் கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது டயர் பஞ்சர் ஆனதால் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த மரவள்ளி கிழங்குகள் அனைத்தும் சாலையில் சரிந்தன. இதனால் கடம்பூர் சத்தியமங்கலம் இடையே சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் லாரியை நகர்த்தி சிறு வாகனங்கள் செல்ல வழிவகை செய்தனர். இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பெண்ணாகரம் அருகே மது விற்பனை செய்பவர்களை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள நாகரசம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. பள்ளியின் அருகே மது விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெண்ணாகரம் ஓசூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மது விற்பனை செய்த முனியப்பன் என்பவரை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியை ஆக்கிரமித்து தனியார் விவசாய தோட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அருகே விளாமுண்டி வனப்பகுதி அமைந்துள்ளது. இதில் பவானிசாகர், புஞ்சிட புளியம்பட்டி செல்லும் சாலையின் இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு ராட்சத பள்ளம் அமைக்கப்பட்டு குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் தோட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக வனப்பகுதியை ஆக்கிரமித்து பள்ளம் தோண்டி ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தோட்டத்தின் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடைக்கால விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் வேலூரில் இலவச விளையாட்டு பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கோடைக்கால இலவச விளையாட்டு பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடைக்கால விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமை பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். மே 13
3ஆம் தேதி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற 36வது ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர்களுக்கான வலுதூக்கும் போட்டியில் சேலம் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. நெல்லை மாவட்டம் வலுதூக்கும் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கம் சார்பில் 36வது ஜூனியர் மற்றும் 20வது சப் ஜூனியர்களுக்கான மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள வஉசி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, கோவை, சென்னை உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றன. 8 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் சேலம் அணியினர் முதல் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகள் வேலூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளன. ஓசூர் அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால கால்பந்தாட்ட போட்டியில் கேரள அணி வெற்றி பெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பொன்னார் கால்பந்தாட்ட பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களுக்கு கால்பந்தாட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கோடை விடுமுறை என்பதால் மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தன. இதில் கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் மற்றும் கேரள மாணவ அணிகள் பங்கேற்றன. பயிற்சிகள் முடிந்த நிலையில் 4 அணிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கேரள மாணவர் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.